வந்தே மாதரம். கிருஷ்ணமூர்த்தி ராமையா துக்ளக் வாசகர் குரூப்பில் டாப் கான்ட்ரிபியூட்டர்னு போட்டிருக்காரு. ஸ்டெர்லைட் ஆலை வேண்டாம் என்று போராடியவர்கள் ஏன் மதுபான ஆலைகளுக்கு எதிராக போராடவில்லை அப்படின்ட்டு. ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக நான் போராடலாம் ஒன்றும் பண்ணலை. நான் என்ன காரணத்தில் போராடினேன்னா, ஒரு டேங்கர் தண்ணி 25,000 ரூபா அப்படின்னு வாங்குகிறேன் விவசாயிகள்கிட்ட. ஒரு நாளைக்கு 900 டன்னு தாம்பரம் தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுன்னு சொல்லி கேட்டு அழுத்து போயிட்டேன்னா, ஆனால் அரசாங்கம் தண்ணி கொடுக்கலன்னு சொல்லி இப்போ பதில் கொடுத்துட்டாங்க. தோட் போர்டோ யாருமே நாங்கள் தண்ணி கொடுக்கல அவனுக்கு அப்படின்ட்டு. விவசாயிகள் எல்லாம் ஒரு டேங்கர் தண்ணி 25,000 விவசாயம் என்ன பண்ணுவான்? ஆனால் சொகுசாக சம்பாதிக்கிறத விட்டுட்டு என்னடா அப்படின்னு சொல்லி எல்லோரும் நிலத்தடி நீர் திருட ஆரம்பிச்சிட்டான். அதனால் 2002 நான் ஒரு அரசாங்கம் ஆற்றுல கிணறு போடக்கூடாது அப்படின்ட்டு, தாமிரபரணி ஆற்றுல கிணறு போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அரசாங்கம் ஒரு 5 நாள் ஜெயிலில் இருந்தது, ஸ்ரீவைகுண்டம் ஜெயிலில். அப்புறம் 3 வருஷம் போராடி அப்புறம் அந்த வழக்கு விடுதலை பண்ணிட்டாங்க. ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்த டாட் போர்டு இன்ஜினியர் வரமாட்டேன்ட்டான். அவர் என்ன பண்ணிட்டான்னா, இப்போ போலீஸில் புகார் கொடுக்கும்போது இந்த மாதிரி பைப் லைன் போட ஏரில் குழி தோண்டிக்கிட்டு இருந்தோம், அவங்க வந்து அரசு வேலையை தடுக்கூடாமல் தடுத்தாங்க, கைகளால் தடுத்தாங்க, கொலை மிரட்டல் விடுத்தாங்க, கைகளால் தடுத்து கொலை மிரட்டல் விடுத்தாங்க அப்படின்னு புகார் கொடுத்தான் அந்த டாட் போர்டு இன்ஜினியர். ஆனால் அதே அவங்க அரசாங்கத்துக்கு என்ன லெட்டர் எழுதும்போது வேல்கம்பு வீச்சேர்வாளோடு வந்து மிரட்டினார்கள். போலீஸில் புகார் கொடுக்கும்போது வெறும் கைகளால் மிரட்டினார்கள். டிபார்ட்மெண்ட்டுக்கு எழுதும்போது வேல்கம்பு வீச்சேர்வாள். அப்போ இது பின்னாடி யார் இருக்கா? ஸ்டெர்லைட்காரங்க. என்னை அரெஸ்ட் பண்ணி ஏரல் போலீஸ் ஸ்டேஷன் வச்சுருக்கும்போது அவன் வந்து கேட்குறான் அந்த இன்ஜினியர், சார் உங்களுக்கு என்ன சார் வேணும் அப்படின்னு. எல்லோரும் போராடுறவங்களாம் காசு வாங்கிட்டு விட்டுட்டாங்க. எங்கிட்டையும் வந்து கேட்டான். நான் கேட்பேன்ப்பா, ஆனால் உன்னால் கொடுக்க முடியாது, இருந்தாலும் நான் கேட்டுறேன் அப்படி சொல்லி அசிங்கமாக ஒன்று கேட்டேன். அந்த இன்ஸ்பெக்டர் ஆடி போயிட்டார். அப்படி என்னடா இருந்தாலும் இப்படி பேசுகிறாருன்னு. அதனால் ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சனையும் மதுபான ஆலைகள் பிரச்சனை ஒன்றா செய்யாதங்க, மதுவிலக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி என் தந்தை தியாகி நெல்லை ஜெவமணி 1980 தன்னுடைய 70வது வயதில் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பாத யாத்திரை போனார். யாரும் வந்து சப்போர்ட் பண்ணல. அதுக்கப்புறம் நம்ம சசி பெருமாள் ஒன்றா இருந்தார். அவருக்கு நான் தான் என் வீட்டில் இடம் கொடுத்தேன். மயிலாப்பூரில் என் வீட்டில் நான் தான் இடம் கொடுத்தேன். ஒரு கலக்கு தான் கலக்குனார். அதனால் அவர் கடைசியில் தொப்பி போட்டுக்கிட்டு கருணாநிதி காலில் விழுந்து காணாமல் போயிட்டார். அதனால் மது எல்லாருக்கும் கெடுதல் தான். அதனால் துக்ளக் வாசகர்கள் போராடி அந்த மது கடைகளெல்லாம் மூட்டை வழியாக பாருங்கள். நிலத்தடி நீர் திருநாவும் எவனாக இருந்தாலும் சரி, அது ஸ்டெர்லைட்டாக இருந்தாலும் சரி, கொக்கோ கோலாவாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, நம்ம ஜனங்களுக்கு போராடணுங்கிற எண்ணமே இல்லாமல் போயிடுச்சு. அதனால் ஸ்டெர்லைட்காரன் ஓட விரட்டணும், அவன் இந்த பக்கமே விடக்கூடாது. ஐயோ அவ்வளோ பெரிய ஐயக பையன். ஜெய்ஹிந்த்.